ஹலோ வியூவர்ஸ், இது என்னன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இதுதான் வாழைப்பழ ஷேக்கு. வாழைப்பழம் என்ன வாழைப்பழம் எடுத்துக்கலாம் அப்படின்னா நேந்திரப்பழம். நேந்திரப்பழம்னு சொல்லி நம்ம கேரளாவில் சொல்லுவாங்க. கன்னியாகுமரியில் இதை ஏத்தம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழத்தை வச்சு நம்ம ஒரு ஷேக் அழகாக பண்ணலாம். நம்ம நைட்டு என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் பொருட்களை ஊற வச்சுக்கணும். என்னெல்லாம் பாருங்கள் அப்படின்னா, பேரிச்சம்பழம், அத்திப்பழம், முந்திரி, நம்ம காஞ்ச திராட்சை, அப்புறம் முளைக்கட்டின வேர்க்கடலை, கொண்டக்கடலை, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து மிக்சியில் நல்லா என்ன செய்யணும், கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். ஊற்றி நல்லா கரகரன்னு அரைச்சிட்டு திரும்ப என்ன செய்யணும், வாழைப்பழத்தை நல்லா உரித்து உள்ளே போட்டுக்கணும். உள்ளே போட்டுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே நல்லா நல்லா கரகரன்னு 2-3 டப்பு டிப்புன்னு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த சுவிட்சை நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா நல்லா கரகரன்னு அரைச்சிக்கணும். நம்ம ஜூஸ் பண்ணக்கூடிய மிக்ஸி இருந்ததுன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அழகான சுவையான, இதில் இனிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா தேன் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு என்ன செஞ்சுக்கலாம், இதில் பேரிச்சம்பழம் ரொம்ப என்ன செய்யும் அப்படின்னா இனிப்பாக இருக்கும். இதில் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அத்திப்பழம் சில நேரம் சாப்பிட மாட்டோம். நம்ம அது ஒரு வித்தியாசமான நம்ம நாக்குக்கு ஒரு சுவை இல்லாதனால இது எல்லாமே அரைச்சி கொடுக்குறனால ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க.